ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றது முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். எக்ஸாம்பிள் நம்பர் 1, நீங்க புன்னகை மன்னன் படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூசைட் சீன் இருக்கும். அந்த சூசைட் சீன்ல கமல் சார் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. நம்ம அதை பத்தி பேச வேணாம். அந்த சூசைட் சீன்ல என்னன்னா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணுவாங்க, மலையில இருந்து குதிப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த ஹீரோயின் வந்து வேற சைடா குதிச்சு டைரக்டா மலையில கீழே விழுந்து அடிபட்டு இறந்துருவாங்க. பட் கமல் சார் என்ன ஆகும்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரக்கிளைகள்ல நெறைய தட்டி, தட்டி அவரோட ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸ்பீடு குறைஞ்சதால, கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மரக்கிளையில ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டோட அவரோட அவுட்ஃபிட் மாட்டி, அவர் உயிர் பிழைச்சிருவாரு. ஸோ, இங்க என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன நோட் பண்ணணும்னா, அவர் மேலருந்து விழும்போது நெறைய சப்போர்ட் கிடைச்சது இல்லையா? கிளைகளோட சப்போர்ட் தட்டி, தட்டி வந்து கடைசியா ஸ்ட்ராங்கா ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சது பாருங்க. அதுதான் அவர உயிர் பிழைக்க வச்சது. ஸோ, இந்த இடத்துல நீங்க சப்போர்ட் என்ற வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ உள்ள பார்க்கலாம். 2வது எக்ஸாம்பிள் மூலியமா நான் உங்கள ஸ்கூல் லைஃப்க்கு கூட்டு போறேன். ஸ்கூல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல 80 to 85 மார்க் எடுத்திருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப புடிச்ச சப்ஜெக்ட்டா இருக்கும். அடுத்த வாட்டி அந்த சப்ஜெக்ட்ல எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 95 to 100 மார்க் எடுக்கணும்னு நெனச்சு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த எக்ஸாம்லயும் உங்களுக்கு 80 to 85 தான் கிடைக்கும். திரும்பவும் அடுத்த எக்ஸாம்ல எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி அத ரீச் பண்ணணும்னு நெனைப்பீங்க. பட் அகைன் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு 80 to 85 மார்க் தான் கிடைக்கும். சம்திங் ஏதோ உங்கள ரெசிஸ்ட் பண்ணுது. ஏதோ ஒரு சின்ன இடத்துல நீங்க ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் கம்மியா பண்ணியிருக்கீங்க. ஸோ, சம்திங் ரெசிஸ்ட் பண்ணுதுன்ற வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் நம்ம வீடியோக்குள்ள பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சேஷனல் டாபிக். என்னோட ஃபண்டமெண்டல் வீடியோட சீரிஸ பார்த்துட்டு நெறைய பேர் கமெண்ட் குடுத்திருந்தீங்க. வீடியோ நல்லா இருக்கு, டீட்டெயிலா புரியுது. அதே மாதிரி எனக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவும் நீங்க போடுங்கன்னு கமெண்ட் குடுத்திருந்தீங்க. ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு வந்து ட்ரேடிங். ஸோ, இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலா செக் பண்ணி லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணி சம்பாதிக்கிற ஒரு விஷயம். இதை எப்படி பண்றதுன்னு, அதாவது ஒரு ஸ்டாக்கை எப்படி ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்றதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ, அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துருங்க. ட்ரேடிங்கை பத்தி பேசும்போது நம்ம ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, பேலன்ஸ் ஷீட்டு, கம்பெனியோட கடந்த வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கவே தேவையில்லை. ஈவன் இப்போதைக்கு அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. இன்கேஸ் ஏதாவது ப்ராடக்ட்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அந்த ப்ராடக்ட்டை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்களா, அதை பத்தியும் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் டெக்னிக்கலா அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்றது எப்படின்னு தான். ஸோ, இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் தரட்டுமா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கம்மியான ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா பணத்தை சம்பாரிச்சோம் எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா அது ஸ்டாக் மார்க்கெட்ல பாசிபிளே கிடையாதுங்க. வாய்ப்பே இல்லை. ஈவன் என்ன சொல்றது? ஏன்னா அது நம்ம மனசு நம்ம ஏத்துக்க மறுக்குது. பட் அதுதான் உண்மை. நானும் பார்த்தீங்கன்னா நிறைய அடிபட்டு கத்துக்கிட்டு தான் ட்ரேடிங்ல வந்து, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்லயே குறைந்த நாட்கள்ல சம்பாதிக்க முடியாதுன்றத லேட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் முக்கியமா ட்ரேடிங்ல நீங்க ஒண்ணுமே தெரியாம, அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்க ட்ரேடிங் பண்ணீங்கன்னா, அது கேம்பிளிங்ல கொண்டு போய் விட்டுடும். உங்களோட கேபிட்டலை லூஸ் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதாவது ட்ரேடிங்க தெரியாம பண்ணாதீங்க. எப்ப நம்ம ட்ரேடிங்கை ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும்னா, எப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்றோமோ, அப்பதான் நீங்க வந்து ட்ரேடிங்கை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, ஆரம்ப காலகட்டத்தில நீங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பாருங்க. இது வந்து ஒரு கடல் மாதிரி. அதாவது நீங்க வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க இல்லையா? அத மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா, சார்ட்டு, பிரைஸ் ஆக்ஷன், பிரைஸ் ட்ரெண்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ரொம்ப முக்கியமானது. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணணுமா, இல்லை செல் பண்ணணுமா, இல்லை எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணணுன்ற டிசிஷன் நம்ம எடுக்க முடியும். ஸோ, இதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாக மொத்தமாக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரைஸ் ட்ரெண்ட் எப்படி, அதாவது ட்ரெண்ட் எப்படி கேட்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான ட்ரெண்ட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு, இதை வந்து ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு, 3வது பார்த்தீங்கன்னா சைடு வே ட்ரெண்டு, அதை வந்து கன்சாலிடேஷன் சொல்லலாம். ஸோ, இப்போ அப் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ நான் ஏரோ கொடுத்துருக்கீங்களா, இதை மாதிரி அப்படியே ஒரு ராக்கெட் மாதிரி நேராக மேலே போகாது. அப் ட்ரெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுலையும் பாருங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கா.
அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த மொமெண்ட் மார்க்கெட் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணது இங்க போயிருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நம்ம அப் ட்ரெண்ட்னு சொல்றோம். அடுத்த டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேல இருந்து ஒரு கல்லை கீழே போட்டா கல் நேராக விழுது பாருங்க, அந்த மாதிரி டைரக்டா மார்க்கெட் கீழே விழுந்துராது. இதுலயும் பாருங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் மார்க்கெட் மொத்தமா வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாய் இருந்தது, அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இறங்கி பாத்தீங்கன்னா 30 ரூபாயில வந்து நிற்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா சைடுவே ட்ரெண்ட். சைடுவே ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் போற மாதிரி அகைன் ஒரே நேர்கோட்டில் நேர சைடா போகாது. இதுலயும் பாருங்க அப்ஸ் அண்ட் டவுன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுலயும் பாருங்க ஒரு ஹை இருக்கும், மறுபடியும் கீழே இறங்கும், மேலே போகும், கீழே இறங்கும். பட் இருந்தாலும் எண்டாவது மொமெண்ட் இங்க பாருங்க, இங்க எங்க இருந்துச்சோ அதே லெவல்ல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். பட் டைம் தான் போயிட்டு இருக்கும். பட் இதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், சைடுவே ட்ரெண்ட்னு சொல்றோம். பேசிக்கா வந்து ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஏன்னா ட்ரெண்டை நம்ம கேட்ச் பண்ணிட்டோம்னா நம்ம லாபம் சம்பாதிக்கிறது கண்டிப்பா ஈஸியான ஒரு மெத்தட். ட்ரெண்டை வந்து நம்ம புரிஞ்சிக்கல, கேட்ச் பண்ணல, அவனை வந்து நம்ம ஃப்ரெண்டா நினைக்கலன்னு வச்சுக்கீங்களேன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நம்ம போடுற பணம் நம்ம கையில இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். நெவர் ட்ரேட் அகெயின்ஸ்ட் ட்ரெண்ட். இப்ப மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு, நீங்க வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ன்ற ஒரு மெத்தட்ல ஒரு மூட்ல வந்து நீங்க வந்து ஸ்டாக் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்க பிரைஸ், உங்க பணம் உங்க கையில இல்லை, அது உறுதி. ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டா நீங்க வந்து ட்ரேட் பண்ணவே கூடாது, பண்ணவும் முடியாது. பண்ணீங்கன்னா லாஸ் தான். ஸோ இப்போ பாருங்க, இப்போ இங்க அப் ட்ரெண்டை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் பாருங்க. ஸோ இங்க அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கேன். இதுல பாருங்க டோட்டலா ட்ரெண்ட்ன்றது அப் ட்ரெண்ட் இல்லையா? ரெண்டாவது மொமெண்ட் மார்க்கெட் மேலதான் போகுது. பட் இருந்தாலும் இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க ஒரு ஹை போயிருக்கு, அது இங்க ஹைன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. பட் இங்க போன ஹை கொஞ்சம் உடனே கீழே இறங்கி இருக்கு, கொஞ்சம் லோவாயிருக்கு. பட் இருந்தாலும் திரும்பி ரிவைஸ் எடுத்து இங்க ஒரு ஹை போகுது இல்லையா? இதை தான் ஹைன்னு சொல்றோம். ஹைனா என்னது? மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஹைல இருக்கு, அந்த ஹைலையும் பாருங்க கீழே இறங்க அப்புறம் ஒரு ஹை கொடுத்துருக்கு, இதைதான் ஹைன்னு சொல்றோம். அங்க இருந்து திரும்பி மார்க்கெட் மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு, இதை வந்து பாருங்க இந்த பாயிண்ட ஹை லோன்னு சொல்றோம். ஹை எல், அதாவது HL, ஹை லோன்னு சொல்றோம். அங்க இருந்து மறுபடியும் ரிவைஸ் ஆகி மேல போகுது, இதையும் ஹை, இதையும் ஹைன்னு சொல்றோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஹை லோ. ஹை லோனா ஹையர் சைடு தான் இந்த மார்க்கெட் இருக்கு, அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் அதுல ஒரு லோ இருக்கு, மறுபடியும் மேல போனாலும் திரும்ப ஒரு லோ கிடைக்குது, HL, ஹை லோ. ஸோ எண்டாவது மொமெண்ட் உங்களுக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ இந்த லோ பாயிண்ட் எல்லாம் பாருங்க, இந்த எல்லா பாயிண்ட்டும் ஒன்னா இணைச்சிங்கன்னா இதை தான் நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். அதாவது அப் ட்ரெண்ட்ல போற மார்க்கெட்டு, அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட்டை ஒரு இடத்துல இறங்குது, அதை சப்போர்ட் பண்ணி மறுபடியும் மேலே போகுது, இறங்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் சப்போர்ட் பண்ணி மேலே போகுது. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி என்ன சொல்றோம், சப்போர்ட்னு சொல்றோம். நான் திரும்பி இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வரேன். நம்ம எப்படி கமல் சார் வந்து மரக்கிளையில வந்து தட்டி ஒரு சப்போர்ட்டை எடுத்து கடைசியா ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தா இல்லையா, அதை மாதிரி தான் பாருங்க. இங்க ஒரு தடவை விழுந்த தட்டினாரு, மேல போயிடுச்சு மார்க்கெட்டு. இங்க ஒரு தடவை தட்டி சப்போர்ட் எடுத்து மேல போயிடுச்சு, இங்க ஒரு தடவை தட்டி சப்போர்ட் எடுத்து மேல போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஹை ட்ரெண்ட்லயுமே, அதாவது அப் ட்ரெண்ட்லயுமே உங்களுக்கு மார்க்கெட்லயே, அதாவது ஹையும் இருக்கும், ஹை லோவும் இருக்கும். ஸோ ஹை அப் ட்ரெண்ட் வந்து டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டை பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க டவுன் ட்ரெண்ட் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த டவுன் ட்ரெண்ட்ல பாருங்க மார்க்கெட் டவுன்ல இருக்கு, இருந்தாலும் அதுலயும் ஒரு ஹை கிடைக்குது. அதாவது இங்க இறங்குது, லைட்டா மேல சப்போர்ட் எடுத்து மேல போகுது, அகைன் மறுபடியும் கீழே இறங்கிடுச்சு, திரும்பி சப்போர்ட் எடுத்து மேல போகுது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் லோ ஹைன்னு சொல்றோம். இங்க ஏன் முதல் வார்த்தையா எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன், ரெண்டாவது வார்த்தை ஹை யூஸ் பண்ணிருக்கேன்னா டோட்டல் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட், அதனால லோன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த லோ ட்ரெண்ட்லயும் அந்த டவுன் ட்ரெண்ட்லயும் ஒரு சின்ன ஹை, அடுத்ததா மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு, மறுபடியும் மேல போயிருக்கு, அகைன் இங்க பாருங்க இங்க ஒரு LH, அதாவது டவுன் ட்ரெண்ட்லயும் ஒரு சின்ன ஹை. ஸோ இப்போ இந்த லைன் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாருங்க, இணைச்சு பாருங்க, ஒன்னா இணைச்சு பாருங்க, இதை ஒரு சப்போர்ட் சொல்லலாம். அதாவது டவுனா போற மார்க்கெட்டுக்கும் மேல போய் ஒரு சப்போர்ட்ல எடிச்சு மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டவுன் ட்ரெண்ட். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சைடுவே மார்க்கெட், சைடுவே ட்ரெண்ட். இங்க பாருங்க, இதுல ட்ரெயின் போற மாதிரி நேரா போனாலும், ஒரு சேனல் உள்ள போனாலும் அதுலயும் நமக்கு வந்து ஒரு ஹை இருக்கு, ஒரு லோ இருக்கு. இங்க பாருங்க, இது எல்லா பாயிண்ட்டுமே லோன்னு சொல்றோம். இங்க ஏன் நம்ம வந்து லோ ஹைன்னு சொல்லல, இதை ஏன் வந்து ஹை லோன்னு சொல்லலைன்னா, மார்க்கெட் அப்வர்ட்லையும் கிடையாது, மார்க்கெட் டவுன்வர்ட்லையும் கிடையாது,
கீழே இல்லை மேலே இல்லை, ஒரு சைடில் போகிறதால இங்கே வெறும் ஹை லோன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் லோ இருந்து மேலே போச்சு, ஏதோ ஒரு காரணத்தால். சரி, இப்போ மறுபடியும் இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஒரு தடவை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா, சப்போர்ட் இங்கே மேலே போன மார்க்கெட்டு கீழே விழுந்துச்சு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. சப்போர்ட்னா என்னன்னா, பையர்ஸ் வந்து இறங்க போற மார்க்கெட்டை அதை வாங்கி தூக்கி பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். சப்போர்ட்னாலே பையர்ஸ் இருக்காங்க. யார் உங்களை சப்போர்ட் பண்றது? அது கீழே இறங்காம அதை வாங்கி சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இங்கதான் மறுபடியும் சப்போர்ட் பண்ணி மேல ஏறின மார்க்கெட் என்ன ஆச்சு, இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணம், என்ன ரீசன் தெரியல, ஒரு ரீசன் இல்லைங்க, செல்லர்ஸ் இருக்காங்க. இந்த இடத்துல செல்லர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஏறின மார்க்கெட்டை மறுபடியும் நல்ல பிரைஸ்ல செல் பண்றதுக்கு. இந்த இடத்துல செல் பண்ண உடனே மறுபடியும் லோ ஆயிடுச்சு. அகெயின் பையர்ஸ் வாங்கி தூக்கி பிடிக்கிறாங்க. ஸோ அகெயின் வந்து மார்க்கெட் மேலே போகுது, ரெசிஸ்ட் ஆகுது, அந்த இடத்துல செல்லர் இருக்காங்க, கீழே வருது. ஸோ இது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒரு ப்ரைஸில் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லோவில் ஸ்டார்ட் பண்ணிச்சு வைங்க, ஜனவரி மாதம் ஒரு ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஆனாலும் மே மாதம் ஆஃப்டர் 5 மந்த்துக்கு அப்புறமும் அதே ப்ரைஸில் தான் இருக்குது. 100 ரூபாயில தொடங்குச்சு, 5 மாசத்துக்கு அப்புறமும் 100 ரூபாயில தான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து சைடு வே ட்ரெண்டுன்னு சொல்றோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ட்ரெண்ட்ல வந்து எத்தனை டைப் ஆஃப் ட்ரெண்டுன்னு பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேண்டில் ஸ்டிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிறது கேண்டில் ஸ்டிக்கை பற்றி பார்த்துடலாம். கேண்டில் ஸ்டிக்கோட பேசிக். கேண்டில் ஸ்டிக்னா என்ன? அதாவது இதை பார்க்கும்போதே ஒரு மெழுகுவத்தி மாதிரி இருக்கு பாருங்க, இல்லைங்களா? இதுதான் கேண்டில் ஸ்டிக்னு சொல்றோம். இந்த கேண்டில் ஸ்டிக்ல 2 கலர் இருக்கும். ஒன்று வந்து கிரீன் கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர். கிரீன் கலர்னா பாசிட்டிவ், ரெட் கலர்னா நெகட்டிவ். அதாவது இது வந்து மேலே அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு மேலே போயிருக்குன்னு சொல்றது குறிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே போயிருக்குன்னு சொல்றது குறிக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ல பாருங்க, நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்க, இந்த போர்ஷனுக்கு பாருங்க, ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க, சாலிடா இருக்கு இல்லையா? ரெண்டுத்துலயுமே சாலிட் கொடுத்துருங்க பாருங்க. இதை வந்து நம்ம பாடின்னு சொல்றோம். அதாவது அந்த கேண்டில் ஸ்டிக்கோட பாடி, வெதர் கிரீனா இருக்கலாம் இல்ல ரெட்டா இருக்கலாம், இருந்தாலும் இந்த போர்ஷன் நம்ம பாடின்னு சொல்றோம். இப்ப மேல ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, மேலேயும் இருக்கும் கீழே இருக்கும். அந்த கேண்டில் ஸ்டிக்கோட மேலே இருக்கும் கீழே இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா ஷேடோன்னு சொல்றோம். ஷேடோன்னு சொல்லுவாங்க, இல்ல விக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது தலையில விக் வைக்கிறோம் இல்லையா? விக்ன்றது என்னது? ஒரு ஏமாற்றத்துக்குரியது. அதாவது இந்த இடத்துல வந்து ஸ்டாக் வந்து அதாவது பிரைஸ் வந்து எங்கேயுமே ஹோல்ட் ஆகி நிக்கல, அங்க இருந்து அது கீழே வந்துருச்சு இல்ல மேல போயிடுச்சு. அதனால இந்த போர்ஷனை விக்குன்னு சொல்றோம். இல்ல ஷேடோன்னு சொல்லுவோம், நிழல் மாதிரி நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா? ஒரிஜினல் சாலிட் பாடி கிடையாது. ஸோ இங்க பாருங்க, இந்த கிரீன் கேண்டில்ல இந்த போர்ஷன் ஓப்பன், அதாவது அந்த பிரைஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கீழே வந்து உதாரணத்துக்கு ஒரு 20 ரூபாயில ஓப்பன் ஆகி ஒரு 50 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கு. அதனாலதான் அந்த கேண்டில் ஒரு பிரைஸ்ல ஓப்பன் ஆகி அதை விட அதிகமான பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கிறதால இது கிரீன் கேண்டிலா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரெட் கேண்டில், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் வந்து 50 ரூபாயில ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது சாரி இங்க ஓப்பன் 50 ரூபாயில ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபாயில க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து என்ன சொல்றது, ஒரு ரெட் கலர் கேண்டிலா மாறிடும். டவுன் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண பிரைஸ்ல இருந்து க்ளோஸ் ஆகும்போது 3:30 மணிக்கு கம்மியாக க்ளோஸ் ஆனதால அது ரெட் கேண்டில் அமைஞ்சிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இந்த ரெட் கேண்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோஸ் இருக்கும், டவுன் ஷேடோ இருக்கும், அப் ஷேடோ இருக்கும். ஸோ கேண்டில் ஸ்டிக்கை இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கேண்டில் ஸ்டிக்ல 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து கிரீன் கலர், இன்னொன்று ரெட் கலர். இந்த கேண்டில்ல இந்த போர்ஷன் நம்ம பாடின்னு சொல்லுவோம், மேலே இருக்க போர்ஷன்ஸை ஷேடோ இல்லைன்னா விக்குன்னு சொல்லுவோம். ஷேடோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் மாதிரி, ஒரு உருவம் கிடையாது அது ஆக்சுவலாக அதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரீன் எப்படி வருதுன்னா, இப்போ நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் பாருங்களேன். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு இங்க ஒரு கிராஃப் பண்றேன். இப்போ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபா பிரைஸ் இருக்கு, சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 30, 40, 50, 60 மாதிரி பிரைஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓவரால் வந்து பிரைஸ். இப்போ இந்த ஸ்டாக் ஓப்பன் ஆகும்போது காலையில 9:15க்கு 30 ரூபாயில ஸ்டாக் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் ஆகி என்ன ஆகுது, மறுபடியும் அந்த ஸ்டாக் வந்து ஒரு 10 மணிக்கு, இது வந்து 9:30க்கு ஓப்பன் ஆகுது, ஒரு 10:10:30க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு 20 ரூபாய்க்கு இறங்குச்சு. இவ்வளோ டிஃப்ரெண்ட்லாம் இறங்காது, உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ ஓப்பன் ஆகி 30 ஓப்பன் ஆகி கீழே 20க்கு இறங்குச்சு. பட் இருந்தாலும் மறுபடியும் மேலே ஏறி ஒரு 11:30, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 3:30க்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போய் ஒரு 60 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சு.
இது முடிஞ்சு போச்சு. ஆனா 60 ரூபாய் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இங்க இருந்து மேல போய் 70 ரூபாய் டச் பண்ணுச்சு. பட் 3:30 மணிக்கு 70 ரூபாய் க்ளோஸ் ஆகல, 3:30 மணிக்கு 60 ரூபாய் தான் க்ளோஸ் ஆச்சு. அப்போ இங்க கேண்டில் எப்படி வரையலாம்னா இப்படி வரையலாம். 30 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு, 60 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சு. ஆனாலும் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இடைப்பட்ட நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா 70 ரூபாய் அது போய் தொட்டுட்டு வந்துச்சு. அதே மாதிரி க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இடைப்பட்ட நேரத்துல அது 20 ரூபாயும் தொட்டுட்டு வந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஷேடோன்னு சொல்றோம். இது வந்து டவுன் ஷேடோ, இது வந்து அப் ஷேடோ. இது பாருங்க, இதை வந்து பாத்தீங்கன்னா அப் ஷேடோன்னு சொல்றோம், இதை வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஷேடோன்னு சொல்றோம். பட் இந்த மொத்த பாடியையும், அதாவது ஓப்பன் டு க்ளோஸ் இருக்கு பாருங்க, இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாடின்னு சொல்றோம். இப்போ ஒரு கேண்டில் எப்படி உருவாது கிளியரா புரிஞ்சிருச்சுங்க உங்களுக்கு. அப்படியே வாங்க உல்டாவா உங்களுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் பார்த்துடலாம். இப்போ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 10ல் ஸ்டார்ட் பண்ணி 20, 30, 10ல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு 70ல் க்ளோஸ் பண்ணுவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த பிரைஸ் வந்து ஒரு 50 ரூபாயில ஓப்பன் ஆச்சுங்க. ஓப்பன் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். 50 ரூபாயில ஓப்பன் ஆச்சு. பட் இருந்தாலும் அந்த இது வந்து 9:30 இருந்தாலும் அந்த ஸ்டாக் என்னாச்சு, ஒரு 10-15 இல்ல வந்து ஒரு 11 o'clockலாம் பாத்தீங்கன்னா 60 ரூபாய் 70 ரூபாயா தொட்டுச்சு, 60 ரூபாய் தொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கப்புறமா என்னாச்சு, ஒரு 12 o'clock அப்புறம் எண்ட் ஆஃப் த மொமெண்ட் ஒரு 3:30 மணிக்கு க்ளோஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு 20 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்குங்க. இப்ப பாருங்க, 50 ரூபாயில ஓப்பன் ஆகி 20 ரூபாயில க்ளோஸ் ஆனதால இது பாடியா மாறிடுச்சு, அந்த ஸ்டாக்குக்கு பாடியா மாறிடுச்சு. ஆனா இந்த இடைப்பட்ட நேரத்துல அது 60 ரூபாய் போய் தொட்டுச்சு வந்து பாருங்க, இந்த போர்ஷன் அப்பர் ஷேடோவா மாறிடுச்சு, இது லோவர் ஷேடோவா மாறிடுச்சு. அந்த அதாவது 20 ரூபாயில க்ளோஸ் ஆகிட்டு வச்சுக்கோங்க, 10 ரூபாய் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த போர்ஷன் ஷேடோவா மாறிடுச்சு. இதுதாங்க, இப்படிதாங்க கேண்டில் ஸ்டிக் உருவாகுது. ஸோ கேண்டில் ஸ்டிக்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்னா என்ன, எப்படி உருவாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதுதான் பேசிக். ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பாருங்க, இல்லை கமெண்ட்ல கொடுங்க. நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக மறுபடியும் கேண்டில் ஸ்டிக் மட்டும் ஒரு வீடியோ போடுறேன். டவுட் இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். இந்த கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா எப்படி உருவாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லியாச்சு இப்போ. பட் இருந்தாலும் இதுல இன்னும் கொஞ்சம் ஒரு சிம்பிள் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஷேப் ஆஃப், அதாவது டைப் ஆஃப் கேண்டில் இருக்கு. அதாவது டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக சொல்றது வேற, அதோட டைமிங்கை பொறுத்து சொல்றது வேற. இப்போ 1 minute கேண்டில் இருக்கு, 5 minutes கேண்டில் இருக்கு, 15 minutes கேண்டில் இருக்கு, 30 minutes கேண்டில் இருக்கு, 1 day கேண்டில் இருக்கு. ஸோ இவ்வளோ கேண்டில்ஸ் இருக்கு மொத்தமா ஒரு சார்ட்ல. இப்போ 1 minute கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் டைம், அதாவது ஓப்பன் டைம் வந்து 9:15 AM இல்லையா. அப்போ 9:15 AM அப்புறம் 9:16 AM இருக்கு, 9:17 AM இருக்கு இல்லையா. இப்போ இந்த 1 minute கேண்டில்ன்றது 9:15 இருந்து 9:16 வரைக்கும். அப்ப அந்த 9:15 இருந்து 9:16 வரைக்கும் கேண்டில் எப்படி இருந்தது, இந்த ஒரு நிமிஷத்துல என்ன ஓப்பன் பிரைஸ், இந்த ஒரு நிமிஷத்துல என்ன க்ளோஸ் பிரைஸ், அதாவது அதோட ஷேடோ என்ன, லோவர் ஷேடோ என்ன, அதோட அப்பர் ஷேடோ என்ன. இப்போ வந்து ஓப்பன் வந்து ஒரு 10 ரூபாயில ஆகி 20, அதாவது 11 ரூபாயில க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த ஒரு நிமிஷத்துல இது வந்து அது கிரீன் கலர் கேண்டில் ஆயிடும். இதே மாதிரி தான் ஒரு நிமிஷத்துக்கு கேண்டில் இருக்கிற மாதிரி 5 minutes கேண்டில் இருக்கு. இப்ப 5 minutes கேண்டில் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இங்க 18 ஆயிடுச்சுங்களா, 9, 19, 9, 20. இப்போ 9:15 இருந்து 9:20 வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் இருக்கு. அப்போ இந்த 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த 9:15க்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆச்சு, இப்ப கீழே இங்க ஓப்பன் ஆயிருக்கு, மேல போகாம. அதாவது 1 minute பாத்தீங்கன்னா கிரீன் கேண்டிலா இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த 1 minute பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் மொத்தமும் கிரீனா இருக்கலாம் இல்லையா. ஆனா இந்த 5 minute பாத்தீங்கன்னா இப்போ 1 minute எப்போ எவ்வளவு ஓப்பன் ஆச்சு, பிரைஸ் வந்து 10 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு இல்லையா. 1 minute ஓப்பன் ஆன பிரைஸ் வந்து நமக்கு 10 rupeesனா, பட் அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே கீழே இறங்கி ஒரு 7 rupees வந்துருச்சு, ஓகேங்களா. எப்போ 5 minutesக்கு அப்புறம் 9:20ல இங்க பாருங்க, இது வந்து 9:20, இது வந்து 9:15. இந்த 5 நிமிஷத்துல இது வந்து ரெட் கேண்டிலா மாறிடுச்சு. ஸோ கேண்டில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 15 நிமிஷம் இப்போ இந்த 5 minutes கேண்டில் பாத்தீங்கன்னா 9:16க்கும் 9:21க்கும் கிரியேட் ஆகாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
5 மினிட்ஸ் கேண்டல்ன்றது இந்த ரவுண்ட் ஃபிகர் மட்டும்தான். 9:15 இருந்து 9:20 வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல், 9:20 இருந்து 9:25 வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல். அதே மாதிரி 15 மினிட்ஸ்ன்றது 9:15 இருந்து 9:30 வரைக்கும், அதாவது 9:30 வரைக்கும் தான் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில். அதே மாதிரி 9:30 இருந்து 9:35 வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில். இது எப்படி கிரியேட் ஆகாது? 9:29 இருந்து 9:34 வரைக்கும் 15 மினிட்ஸ் தான், பட் இருந்தாலும் இது கேண்டிலா கிரியேட் ஆகாது, இதுதான் கேண்டிலா ஆகும். அப்போ அதே மாதிரி ஒன் டே, அதாவது 30 மினிட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 9:15 இருந்து 9:45 வரைக்கும். அப்போ ஒன் டே கேண்டில்ன்றது 9:15க்கு ஓப்பன் ஆகி 3:30 வரைக்கும் ஒரு ஃபுல் கேண்டிலா இருக்கும். இது நம்ம ஒரு ஸ்டாக்ல டீட்டெயிலா பார்த்தோம்னா, ஸோ இதுதான் கேண்டில். அப்போ 1 மினிட்ஸ் கேண்டில், 5 மினிட்ஸ் கேண்டில், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், ஒன் டே கேண்டில், இதுதான் கேண்டிலோட டைப்ஸ். அடுத்ததா முன்ன பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலோட அந்த டைம் ஃப்ரேம் பொறுத்து நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் கேண்டில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில், பேரிஷ் கேண்டில். புல்லிஷ் கேண்டிலே பார்த்தீங்கன்னா கிரீன் கேண்டில், அதாவது புல்லிஷ் கேண்டில்னாலே கிரீன் கலர் தான். இப்போ அப்படின்னா ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, சார்ட்டை வந்து மாற்றி வச்சிருப்பாங்க, பிளாக் கலராகவும் வச்சுப்பாங்க. ஸோ கிரீன் இல்லை பிளாக். அதே மாதிரி புல்லிஷ்ல என்குல்ஃபிங் ஒரு புல்லிஷ்னு ஒரு டைப் இருக்கு. இந்த டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம், பட் சிம்பிளாக பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பேரிஷ் கேண்டில்லையும், பேரிஷ் கேண்டில் ரெட் ஆர் பிளாக் கலர் கேண்டில். அதில் பார்த்தீங்கன்னா எங்குல்ஃபிஷ், அதாவது எங்குல்ஃபிங் பியரிஷ்னு ஒரு கேண்டில் இருக்கு. அடுத்து டோஜி கேண்டில் இருக்கு, ஹேமர், ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில் இருக்கு. இந்த கேண்டில் எல்லாமே ட்ரேடர்ஸ் வந்து ப்ரைஸோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றது. ஆக்சுவலா இந்த மாதிரி கேண்டில்லாம் ஜென்ரேட் ஆச்சுன்னா ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் இப்படி போகும், மேலே போகும், கீழே போகுன்றதுக்காக இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கேண்டில்லாம் இருக்கு. இந்த கேண்டில்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும் நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் ட்ரெண்டை பார்த்துட்டோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்ட்டை பார்த்தோம். இதுதான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன், சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்ட்னா என்னன்னு. சப்போர்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா பையர் வந்து அந்த ப்ரைஸை கீழே இறங்க விடாமல் மறுபடியும் வாங்கி மேலே சப்போர்ட் பண்ணி அதை மேலே ஏற்றி விடுவாங்க. ரெசிஸ்டன்ட்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் மேலே போகாது, என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் பை பண்ணாலும் அங்கே செல்லர்ஸ் இருந்து உங்களுக்கு கீழே இறக்கி விட்டுருவாங்க, அதுதான் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். அடுத்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பற்றி பார்த்தோம். இப்போது அடுத்ததான் மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னு பார்த்துடலாம். மூவிங் ஆவரேஜ்ன்றது பேசிக்காக ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர். இது வந்து ஒரு ஃபேமஸ் இண்டிகேட்டர். மூவிங் ஆவரேஜில் டிஃப்ரெண்ட் ஆவரேஜஸ் இருக்குது. அதாவது 5 டே மூவிங் ஆவரேஜஸ், 50 டே மூவிங் ஆவரேஜ், 100 டே மூவிங் ஆவரேஜ், இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி இன்டெப்த்தாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சார்ட்டில் பார்க்கலாம், நான் வந்து இங்கே 1 2 3 போட்டிருக்கேன் இல்லையா, 9 டேஸ் போட்டிருக்கேன். ஒரு உதாரணமாக டேட் எடுத்துக்கிறேன், ஜனவரி 18 இன்னைக்கு ஜனவரி 18லேருந்து 19ஆம் தேதி, 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இப்போ ஜனவரி 18ஆம் தேதி, அதாவது ஃபர்ஸ்ட் டே மூவிங் ஆவரேஜ் வச்சுங்க, அந்த ப்ரைஸ் வந்து 100 ரூபீஸ் இருந்திருக்கு, அதாவது க்ளோசிங் ப்ரைஸ், அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 100 ரூபாய். அடுத்ததா ரெண்டாவது நாள், அதாவது 19ஆம் தேதி, ப்ரைஸ் வந்து 102 ரூபாய். இப்போ இதே மாதிரி எவ்ரி டேஸ் வந்து ப்ரைஸ் இருக்கு இல்லையா. இப்போ 5 டேஸ் மூவிங் ஆவரேஜ் நம்ம உதாரணத்துக்கு பார்த்துக்கலாம். 5 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இப்போ 5 டேஸ் மூவிங் ஆவரேஜ்னா இங்க இருந்து முதல் 5 நாள், அதாவது இந்த 5 நாளோட ப்ரைஸ் இருக்க பாருங்க, இந்த 5 நாளோட ப்ரைஸையும் நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் பண்ண போறோம். இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 520 கிடைக்குது. அதை டிவைட் பை 5ஆல் டிவைட் பண்ணுங்க, ஏன்னா 5 டே மூவிங் ஆவரேஜ்ன்றதால 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம கிடைக்கிறது 104. அப்போது இந்த ஸ்டாக்கோட 5 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 104. அது அடுத்ததாக பார்த்துங்க, இந்த ரெண்டாவது நாள் முதல் நாள்லேருந்து எடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து 6ஆவது நாள் வந்துட்டீங்க. 6ஆவது நாள் 23ஆம் தேதி வந்துருச்சு, தேதி இன்னைக்கு 23. அப்போது இன்னைக்கு 5 டேஸ் மூவிங் ஆவரேஜ்னா இன்னையிலேருந்து பின்னாடி 5 நாள். அப்போது இந்த டேட்ல இருந்து பேக்ல 5 டேஸ் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் பார்க்கலாம். இதை டோட்டல் பண்ணி பாருங்க. இதை டோட்டல் பண்ணி பார்த்தா உதாரணத்துக்கு 530 கிடைக்குது. அதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா இதோட ஆவரேஜ் 106. அப்போ இப்போ மூவிங் ஆவரேஜ் 23ஆம் தேதி மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 106. இங்க 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 104. இதான் மூவிங் ஆவரேஜை கண்டுபிடிக்கிற மெத்தட். ஒண்ணுமே இல்லை, அந்த ஸ்டாக் வந்து
ஒரு நாள் என்னென்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸை மொத்தமாக ஆட் பண்ணி அந்த நம்பர்ஸை டிவைட் பண்ணும்பொழுது ஒரு ஆவரேஜ் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டாக்கோட 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சார்ட்டை ஓப்பன் பண்ணி. இந்த ஸ்டாக்கோட 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ், இன்னைக்கு 100 டேஸ்னா இன்னைக்கு தேதி வந்து 18 ஜனவரி இல்லைங்களா, 18/1/2025. இன்னையிலேருந்து பின்னாடி 100 நாளுக்கு பின்னாடி ஒரு நாளும் ஸ்டாக் ப்ரைஸை மொத்தமாக ஆட் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் கிடைக்கும். அதே மாதிரி இன்னைய நாள்ல இருந்து 50 நாள் பின்னாடி நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி 50ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த மூவிங் ஆவரேஜ் எப்படி நமக்கு யூஸ் ஆகும்னா சார்ட்ல அப்ளை பண்ணி பார்க்கணும், அதை டீட்டெயிலா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ஏன்னா இப்போ மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம், ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இதை வந்து சிம்பிளாக நம்ம வந்து RSIன்னு நம்ம சொல்லலாம் ஷார்ட் ஃபார்மாக, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர், நல்ல ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு, எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த RSIயை பொறுத்த வரைக்கும் RSIயை கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குது. பட் RSIயை நம்ம வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க வேணாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, RSI கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குது. RSI ஈக்குவல் டு 100 மைனஸ் 100 டிவைடட் பை 1 பிளஸ் RS. அப்போ இங்கே RSனா என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். RSனா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். ஸோ RSன்றது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா RSஐ கண்டுபிடிக்கணும். RS வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 14 டே, அதாவது க்ளோசிங் ப்ரைஸை வச்சா நம்ம கண்டுபிடிப்போம். பொதுவாக வந்து அந்த 14 டேஸ் ஏன் எடுத்துக்கிறோன்னா 15th டேவோட RSI என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 14 டேஸ் நம்ம எடுத்துக்கணும். 14 டேவோட க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, டே 1ல இருந்து டே 15 வரைக்கும் நான் வந்து இங்கே எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே 1ல என்ன ப்ரைஸில் க்ளோசிங் இருந்திருக்கு, டே 15ல என்ன க்ளோசிங் இருந்திருக்கு, இடைப்பட்ட காலத்துலையும் என்ன க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ RS ஈக்குவல் டு ஆவரேஜ் கெயின் டிவைடட் பை ஆவரேஜ் லாசஸ். அப்போ ஆவரேஜ் கெயின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த டே 1ல இந்த ஸ்டாக் வந்து க்ளோசிங் பிரைஸ் 99 ரூபா இருந்திருக்கு. டே 2ல பார்த்தீங்கன்னா 100 ரூபாயா க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ 1 ரூபா கெயின்ல க்ளோஸ் ஆயிருக்கு முந்தைய நாள் ப்ரைஸை விட. அடுத்த நாள் பாருங்க, டே 3ல 102 ரூபா இருக்கு. அப்போ முந்தைய நாளை விட 2 ரூபா அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு, கெயின்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அடுத்த நாள் 3 ரூபாயும் அடுத்த நாள் 2 ரூபாயும் எக்ஸ்ட்ரா க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா பாருங்க, டே 6ல பாருங்க, டே 5ஐ விட டே 6ல 4 ரூபா கம்மியாக க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இதை லாசஸ்ல போட்டுக்கலாம். அப்போ அதே மாதிரி தொடர்ந்து 4 நாட்கள் பாருங்க லாஸ் ஆயிருக்கு. அடுத்ததா தொடர்ந்து 4 நாட்கள் பாருங்க ஹைல போயிருக்கு, அதாவது கெயின் ஆயிருக்கு. அடுத்த ஒரு நாள் லாஸ், அடுத்த ஒரு நாள் கெயின். ஸோ இப்போ இந்த கெயினோட ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா 24 ரூபாய். அடுத்து லாஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13 ரூபாய். இதுதான் வந்து கெயினோட ஆவரேஜ், லாஸஸோட ஆவரேஜ். அப்போ இந்த RS ஈக்குவல் டு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு ஆவரேஜ் கெயின், அதாவது 24 ரூபாய் டிவைடட் பை ஆவரேஜ் லாசஸ். அப்போ ஆவரேஜ் கெயின் எப்படி கண்டுபிடிக்க போறோம். ஆவரேஜ் கெயின் ஈக்குவல் டு 24 ரூபான்றது ஆவரேஜ் கெயின். மொத்தம் 14 நாள் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்போ டிவைட் பை 14. அப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது 1.7. அடுத்தது ஆவரேஜ் லாசஸ். ஆவரேஜ் லாசஸ் நம்ம எத்தனை நாள் கிடைச்சிருக்கு, 13 ரூபா கிடைச்சிருக்கு. மொத்தம் எத்தனை நாட்கள், 1 2 3 4 5 நாட்கள் லாஸ் ஆயிருக்கு. அப்போ 13 ரூபாய் கிடைச்சிருக்கு. 13 டிவைடட் பை 14 மொத்தம் இது 14 டேஸோட க்ளோசிங் பிரைஸ். அப்போ திஸ் ஈக்குவல் டு 0.928 வந்திருக்கு. அப்போ ஒன்றும் இல்லை, RS ஈக்குவல் டு ஆவரேஜ் கெயின், அதோட வேல்யூ 1.7, ஆவரேஜ் லாஸ் 0.9 ஈக்குவல் டு 1.846. இப்போ RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஃபார்முலா என்னன்னா 100 ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 1 பிளஸ் RS. நம்ம RS வேல்யூ தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. அப்போ இதோட வேல்யூ என்னன்னா 64 ரூபாய். ஸோ 64.86ன்றது என்னன்னா இங்க -1, அதாவது RS ஈக்குவல் டு 100 மைனஸ் 100 பை 1 பிளஸ் RS. அப்போ 64.86 என்னன்னா 15வது நாள் அந்த ஸ்டாக்கோட RSI வேல்யூ பார்த்தீங்கன்னா 64.86. ஸோ இப்படிதான் RSIயை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த RSI மட்டுமே ஒரு ட்ரேடிங் பண்றதுக்கான ஹெல்ப் பண்ற ஃபேக்டர் கிடையாது. ட்ரேடிங் பண்றதுக்கு நம்ம பார்த்த எல்லாமே பண்ணணும். இது டோட்டலா ஃபண்டமெண்டலுக்கு டோட்டலா டிஃப்ரெண்ட். ஃபண்டமெண்டல் திருப்பி சொல்றேன், நீங்க ஒரு ஸ்டாக்கோட லாங் டைமுக்கு PE ரேஷியோ, PB ரேஷியோ எல்லாமே செக் பண்ணுவீங்க. பட் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ நீங்க கண்டுபிடிச்சது RSI, அதாவது RSIனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வால்யூம். ஸோ வால்யூம் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ட்ரேடிங். இப்போ வால்யூம்ன்றது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வால்யூம்னா
இப்போ மேத்தமேட்டிக்ல பாத்தீங்கன்னா 1+1 நீங்க 2ன்னு சொல்லிடுவீங்க இல்லையா, அது வந்து மேத்தமேட்டிக். ஆனா வால்யூம்ல ட்ரேடிங்ல வால்யூம் கண்டுபிடிக்கும் போது 1+1 தான். இது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஏன்ற ஒரு பர்சன், பின்ற ஒரு பர்சன், ஏன்ற பர்சனுக்கு ஒரு ஸ்டாக் தேவைப்படுது, அவர் பை பண்ணணும். அதே நேரத்தில் பின்ற பர்சன் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணணும். அப்ப இவர் செல் பண்ணாருன்னா இவர் வாங்கிடுவார். இந்த இடத்துல 1+1 2 ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆச்சு நம்ம சொல்ல முடியாது. ஒரே ஒரு ஸ்டாக் தான் இந்த இடத்துல ட்ரேட் ஆயிருக்கு. அப்போ இங்க வால்யூம் = 1. ஸோ 1 மினிட்ல அந்த ஸ்டாக்கு எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகுது, 1 டேல அந்த ஸ்டாக் எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகுதுன்றது தான் நமக்கு வந்து வால்யூமை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs வால்யூம் ட்ரேட் ஆகுதுன்னா ஒரு ஸ்டாக்கு ஒரு நாளில், அதாவது ட்ரேடுன்றது மீன்ஸ் செல்லிங்காகவும் இருக்கலாம், பையிங்காகவும் இருக்கலாம். ஒரு 5 lakh குவான்டிட்டி ஆஃப் வந்து ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக் அன்னைக்கு வந்து வால்யூம் வந்து ட்ரேட் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு கவனிக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்கும். சம்திங் அதில் ஏதோ நடக்கு, என்ன ரீசன் இருக்குன்னு அப்புறம் மற்ற ஃபேக்டர் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். பட் 5 lakh ட்ரேட் ஆகிற ஸ்டாக் வந்து இட்ஸ் குட், 5 lakh வால்யூம் ட்ரேட் ஆகிற ஸ்டாக் வந்து ஒரு குட் ஸ்டாக், சரிங்களா? ஸோ இதுதான் வால்யூம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஓரளவுக்கு ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை நீங்கள் புரிஞ்ச உடனே ட்ரேடிங் மொத்தமும் புரிஞ்சுற மாதிரி நினைக்காதீங்க. நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் ட்ரேடிங்கில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அப்போது நீங்கள் இப்போ பார்த்தது ட்ரெண்டுனா என்னன்னு பார்த்தீங்க. ட்ரெண்டை முதல் கேட்ச் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க. சப்போர்ட்னா என்ன, பையர் வந்து அந்த ஸ்டாக்கை இறக்க விடாமல் தூக்குறது தான், வாங்கி அதை தூக்கி கொடுக்கறது தான் சப்போர்ட். ரெசிஸ்டன்ட்னா ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஸ்டாக்கு மேலே போக மாட்டேங்குது, கீழே இறக்கி விட்டுட்டே இருக்காங்க, செல்லர் வாங்கி செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதுதான் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறமா கேண்டில் ஸ்டிக்கை பற்றி நல்லா பார்த்தோம், கேண்டில் ஸ்டிக்கை டைப் பண்ணி பார்த்தோம். அதை இன்டெப்த்தாக நம்ம வந்து அடுத்து வரப்போகிற வீடியோ தான் பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி பெரிய வீடியோ ஆகிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம். மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆர்எஸ்ஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், வால்யூம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் இப்படி தான் வந்து அனலைஸ் பண்ணணும். இதுதான் பேசிக்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் ஃபண்டமெண்டல் வீடியோ பார்க்கணும்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி தயவுசெய்து ஃபண்டமெண்டல் வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கா, நான் வந்து சொல்லித்தர விதம் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறாங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க. இதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் அண்ட் ட்ரெண்ட் இண்டிகேஷன் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்ததாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் இன் டெப்த்தில் பார்க்கலாம். அடுத்து வரப்போகிற வீடியோக்குள்ள ஃபுல்லாக பார்க்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இண்டிகேட்டர்ஸ் தாங்க ஒரு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இண்டிகேட்டரை பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதில் வந்து மெயின் வந்து மூவிங் ஆவரேஜ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ. பட் இப்போ இந்த வீடியோவில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்டெப்த்தாக நம்ம அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். வால்யூம் வந்து எப்படிலாம் ஒரு ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்றதை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸோட நம்ம ஒரு ஸ்டாக்கை எடுத்து அனலைஸ் பண்ணலாம். இப்போயே நான் ஒரு ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணனா உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய வீடியோவாக போயிடும். அதனால் வரப்போகிற வீடியோ பண்ணலாம். கேண்டில் ஸ்டிக்கை பற்றி 1 by 1 ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பற்றி டீட்டெயிலாக இப்போ எப்படி நீங்கள் வந்து பேசிக் வந்து டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக்கும் ஒரு கேண்டில் ஸ்டிக்கும் இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேடிங்னா என்ன, பெஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜி என்ன நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேதுராமன். இது மார்க்கெட் மந்திரம்.